நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். செல்லம், வா 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 வா, நல்லா இருக்கியா? இப்பதான் உன் அம்மா உன்னை பாக்கணும்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தா. அப்ப சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள நீ வந்துட்ட. எங்க செல்லம், மாப்பிள்ள வரல? என்னடி திடீர்னு வந்து நிக்கிற? அங்க ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டி, இதே நீ கிளம்புனா தாய் பாசம், அவ வந்தா பிரச்சனையா? செல்லம், அங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. செல்லம், சந்துரு சரியில்லப்பா. அவ முன்ன மாதிரி இல்ல. அவ ரொம்பவே மாறிட்டா. தொட்டதுக்கு எல்லாம் கோச்சுக்கிறா, திட்டுறா. அடிக்காதது ஒண்ணுதான் பாக்கி. நானும் எவ்வளவுதான் பொறுத்து பொறுத்து போறது. இன்னைக்கு ரொம்ப சண்டை ஆயிடுச்சு. அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். இனிமே நாங்க போகவே மாட்டேன்பா. ஸ்வேதா, 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 நில்லுமா. ஐயோ, என்னடி இதெல்லாம் இப்படி புதுசு புதுசா சொல்றா? நம்ம பார்த்த வரைக்கும் 2 பேரும் நல்லா தானே இருந்தாங்க, நல்லா தானே போயிட்டு இருந்தது. என்னாச்சு உங்களுக்கு? இல்லங்க, சந்துரு வந்து நல்ல டைப் தான். ஆனா இப்பெல்லாம் அடிக்கடி டென்ஷன் ஆனா திட்டிடுறாராம் ஸ்வேதாவை. அடிக்கடி மூஞ்சியும் காட்டுறாராம். ஒருவேளை அதனாலதான் இவ கோச்சிட்டு வந்திருப்பா போல இருக்கு. என்கிட்ட கூட அடிக்கடி ஸ்வேதா போன் பண்ணி சொல்லுவாங்க சந்துரு இப்படி திட்டினாருன்னு. ஏய், நீ என்னடி புது கதையெல்லாம் சொல்ற? மாப்பிள்ள திட்டாருனா இவன் என்ன தப்பு பண்ணாலோ? சரி, மாப்பிள்ள திட்டினாரு, ராஜாராம் கிட்ட சொல்லிருக்கலாம்ல, இல்ல பொன்னி தங்கச்சி அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம். அட்லீஸ்ட் எனக்காவது ஒரு போன் போட்டு சொல்லலாம்ல. பொசுக்குன்னு வீட்டை விட்டுட்டு வந்தா அவங்க நம்மளை பத்தி என்னடி நினைப்பாங்க? இதுதான் நீ பொண்ணை வளர்த்த லட்சணமா? ஸ்வேதா, செல்லம், கதவு தரமா. ஐயோ, வெளியில வா. என்ன பண்ணி தொலைச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் உட்காந்து பேசுவோம். கதவு தரமா. செல்லம், நீ இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? கதவு தர செல்லம். இப்ப நீ வெளியில வர போறியா இல்லையா? இங்க பாரு, என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு. அவசரப்பட்டு நீ கிளம்பி வந்திருக்க கூடாது. எல்லாம் இதோட முடிஞ்சு போயிடுமா சொல்லு? நாளைக்கு நாங்க அவங்க முகத்துல முழிக்க வேணா? இங்க பார் செல்லம், ஒண்ணு இல்ல, நீ என் கூட வா. நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். ராஜாராம் முட்டியும் தங்கச்சி அம்மா கிட்ட சொல்லி சந்துருவை கேட்க சொல்லி கேட்போம். சரியா? வா, வெளியில வா. சொன்னா கேளு. வா செல்லம், அப்பா சொல்றேன்ல. கதவு தரமா. கதவு தர செல்லம். என்ன கம்பல் பண்ணாதீங்கப்பா. நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். இவன் ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கான்னு தெரியலையே. என்னங்க, சந்திரக்கு போன் பண்றேன். போன் பண்ணி பேசினா சரி வராது. மாப்பிள்ள பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் கேட்போம். இல்ல, நான் போய் மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வேண்டாங்க. என்னங்க, இப்ப என்ன பண்றது? என்ன பண்ணி வச்சா இவள? ஏ ஸ்வேதா, கதவு தரடி.
உங்க அப்பா கிளம்பிட்டாருடி, வெளியில வா. ஷோ, சந்துரு வீட்டுக்கு தான் போயிருக்காரு. வெளியில வா ஸ்வேதா. கதவை திறடி. ஸ்வேதா. ஷோ. ஏய், என்ன பண்ணிட்டு வந்த? சொல்லு ஸ்வேதா. நான் யோசிச்சு பார்த்தேம்மா, எனக்கு ஒண்ணுமே தோணல. சந்துருவோட சண்டை போட ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதை யூஸ் பண்ணி சீன் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ண ஸ்வேதா, இல்லன்னா இந்நேரத்துக்கு உன் குட்டு உடைஞ்சிருக்கும். அம்மா, இப்போ எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். ஆனா அப்பா திரும்பி வந்து மறுபடியும் அந்த வீட்டுக்கு போன்னு சொல்வாரு. அத்தை மறுபடியும் டாக்டர் கிட்ட போலான்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்கிற அவகாசம் ரொம்ப கம்மிமா. அதுக்குள்ள ஏதாவது செஞ்சு ஆகணும். அதை தாண்டி நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஸ்வேதா. இரு, யோசிப்போம். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? உன் குழந்தை மேல இங்க இருக்கிற வேற யாருக்கும் பாசம் இல்ல, உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா, நீ ஏமா சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப நீ நடந்துகிட்டதுக்கும் நான் பேசுனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கலாம். ஆனா சமீபமா உன் கோவத்துக்கும் என் பேச்சுக்கும் சம்பந்தம் இருக்குல்ல? சத்தியமா எனக்கு எதுவுமே புரியலமா. ஏதோ கோவம்னு சொல்றீங்க, அது மட்டும் தான் புரியுது. பின்ன என்னடா, முன்னாடி நீ இந்த மாதிரி கோவப்படவே மாட்டியே. என்கிட்டயும் சரி, இந்த வீட்ல இருக்கிறவங்க கிட்டயும் சரி கோவத்தையே காட்ட மாட்ட. இப்போ ஸ்வேதா கிட்ட மட்டும் ஏன்டா இப்படி கோவப்படுற? அம்மா, என்னம்மா, என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? இங்க பாரு, நான் ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கிறவ இல்ல. அதுவும் என் பசங்களை பத்தி, முக்கியமா உன்னை பத்தி நான் தப்பா புரிஞ்சுக்கவே மாட்டேன். ஏமா, தெரிஞ்சுக்கிட்டே ஏமா இப்படி என் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுற? ஏன் மருமக மனசு கஷ்டப்பட்டு வயித்துல குழந்தையோட இந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போறானா, அதுக்கு காரணம் நீ தானடா. அப்போ இந்த மாதிரி நேரத்துல உன்கிட்ட இப்படி பேசாம வேற எப்படி பேச சொல்ற? அம்மா, அந்த நேரத்துல எனக்கு ஹார்ட் டிஸ்க் ரொம்ப முக்கியமா பட்டுச்சுமா. அது காணன உடனே நான் டோட்டலா ஆஃப் ஆயிட்டேம்மா. அதுல வந்த கோவத்துல தான் நான் பாத்தியா நீயே கோவப்படுறேன்னு ஒத்துக்கிறேல? அம்மா, யாரா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் அப்படிதான் பேசுவாங்க. இப்படி கோவத்துல வர வார்த்தைகளை கணக்குல எடுத்து கூடாதுமா. கோவம் எதனால எந்த சிச்சுவேஷன்ல வந்ததுன்னு யோசிக்கணும்லமா. அதெல்லாம் சரிதான்டா. ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சிருந்தா சரியா போயிருக்கும்ல. அது சரி, அந்த சிச்சுவேஷன்ல மட்டும் கோவம் வந்திருந்தா நீ உட்கார்ந்து யோசிச்சிருப்ப. ஆனா ஐயாக்கு தான் இப்போ ஆனா ஒண்ணா கோவம் கொப்பளிச்சுக்கிட்டு வருதே, அப்புறம் என்ன பண்ண முடியும்? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க, நான் பண்றேன். தயவு செஞ்சு திட்டிட்டு மட்டும் இருக்காதீங்க. அப்படி கேளு. இப்ப நீ உடனே ஸ்வேதா வீட்டுக்கு போ. அவகிட்ட போய் கோவப்படாம பொறுமையா பேசு. உறுதியா இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சமாதானமா பேசி ஸ்வேதாவை உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஏய், இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? முதல்ல கிளம்பி போ. மாப்ள. அண்ணே, வாங்க. மாப்ள, என் பொண்ணு அழுதுட்டு தனியா வீட்டுக்கு வந்திருக்கா. என்னாச்சு மாப்ள? ஐயோ அண்ணே, அழுதுகிட்டு கோச்சிக்கிட்டு வர அளவுக்குலாம் எதுவும் நடக்கல. ஸ்வேதா என்ன சொன்னா? மாப்ள கோவப்பட்டு ரொம்ப திட்டாரான் தங்கச்சிமா. நான் நம்பல தங்கச்சிமா. என்ன இருந்தாலும் நேர்ல பார்த்து கேட்டுட்டு போயிட்டா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் தான் இங்க வந்தேன். இல்ல மாமா, அந்த ஹார்ட் டிஸ்க் தான். அவன் ஏதோ கிறுக்க மாதிரி சொல்லியிருக்கான், அவளும் கிளம்பிட்டா. அவ அப்படி போனதுக்கு அப்புறம் இவன் ஒரே புலம்ப ஆரம்பிச்சுட்டான். இத பாருங்க, இப்பதான் ஸ்வேதாவை போய் கூட்டிட்டு வரேன்னு கிளம்புனா, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வீட்ல இருந்து பத்மா தான் தங்கச்சிமா கூப்பிடுறா. சொல்லு பத்மா. எங்க திடீர்னு ஸ்வேதா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஏய், என்னடி சொல்ற? என்னடி ஆச்சு என் பொண்ணுக்கு? ஐயோ, எதுக்கு இப்படி பதறீங்க? மாசமா இருக்கிற பொண்ணு மயக்கம் போட்டு விழுறது சகஜம் தானே. இது அதனால வந்த மயக்கம் தான், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சாதாரணமா சொல்லணும், ஹார்ட் அட்டாக் வர மாதிரி சொல்ற நீ?
ஆ, தண்ணி தெளிச்சு எழுப்பி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கேங்க. நாங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். டாக்டர் அவளை செக் பண்ணிட்டு இருக்காங்க. சில டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. டாக்டர் செக்அப் முடிச்சிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு தேவையான மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு நான் ஸ்வேதாவை அங்கேயே கூட்டிட்டு வந்துடுறேன். ஆ இங்க பாருங்க, அது வரைக்கும் நீங்க சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க. புரிஞ்சுதா? சரி சரி, நீங்க பார்த்து பத்திரமா வாங்க. ஆ சரிங்க, நான் வச்சிடுறேன். வச்சிடு. ஆ. என்னன்னு சம்மந்தி என்ன சொல்றாங்க? இல்ல தங்கச்சிமா, அவளும் ஸ்வேதாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? டாக்டர் செக்கப் இன்னும் சில டெஸ்ட் முடிச்சிட்டு ஸ்வேதாவை அவளே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாளாம். சரி. எந்த ஹாஸ்பிட்டல் கேளுங்க மாமா, நான் இப்ப உடனே கிளம்பி போறேன். சரிங்க மாப்பிள்ள. ரிங் போயிட்டு இருக்கு, ஏன் எடுக்க மாட்டேன்றா? மாப்பிள்ள ரிங் போது எடுக்கல மாப்பிள்ள. மாமா இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க மாமா.